இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடன் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். ஆசியாவை பூர்வீகமாக கொண்டவர்களிடம் நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது, புலம்பெயர்ந்தவர்களால் அமெரிக்க பொருளாதாரம் வளர்கிறது என்றார். ஆனால் ஜப்பான், சீனா, இந்தியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் வெளிநாட்டவரை வெறுக்கின்றன. அதனால் அந்நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி தடைபடுகிறது எனவும் பைடன் கூறியிருந்தார். பைடன் கருத்துக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்தார். மற்றவரை பாகுபாட்டுடன் இந்தியா நடத்துகிறது என சொல்வதில் உண்மை இல்லை. இந்தியா எப்போதுமே ஒரு தனித்துவமான நாடு. பல்வேறு சமூகத்தினரை இந்தியா திறந்த மனதுடன் வரவேற்கிறது. இந்தியாவை போன்ற பன்முகத்தன்மை கொண்ட திறந்த மனம் கொண்ட ஒரு நாட்டை வேறெங்கும் பார்க்க முடியாது. மற்றவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதலில் இந்தியர்கள் சிறந்தவர்கள். அனைவரையும் இந்தியா திறந்த மனதுடன் அரவணைக்கிறது என்றார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தடைபட்டுள்ளதாக பைடன் கூறியது பற்றி கேட்டபோது, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% உள்ளது. மற்ற நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வளர்ச்சி விகிதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவின் வளர்ச்சி உங்களுக்கு புரியும் என ஜெய்சங்கர் பதிலளித்தார். भारत ऐसा देश है, अगर आप पूरे दुनिया में ढूंढे ना, हम सबसे माने वी आर द मोस्ट ओपन सोसाइटी. आज तक मैंने इतना ओपन सोसाइटी, इतना प्लूरलिस्टिक सोसाइटी, इतना डाइवर्स सोसाइटी कभी देखा नहीं. तो मैं ये कहूँगा that we are actually not just not xenophobic, we are the most open, most pluralistic and in many ways here the most understanding society in the world. Secondly, there was some talk about economic performance. आप जानते हैं कि हमारे यहाँ जो है GDP जो है 7% पे है. आप दूसरे लोगों का जीडीपी चेक करिए, ग्रोथ रेट चेक करिए और आपको उसमें आंसर मिल जाएगा. வெளிநாடுகளில் பிரச்சனையில் உள்ள மக்களுக்கு இந்தியாவின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளது எனவும் ஜெய்சங்கர் கூறினார்.